இன்னும் சொல்லப்போனால் இந்த மண்ணுலகில் எழுமின் விடுமின் என்று தன்னுடைய பேச்சால், எழுத்தால், ஆற்றலால் உலகத்தின் பார்வையை தன் பக்கம் கொண்டு வந்து ஒரு 35 ஆண்டு தன்னுடைய வாழ்க்கையில் இந்திய தேசத்தை இறையாண்மை மிக்க தேசமாக, வல்லரசு மிக்க நாடாக உருவாகுவதற்கான வித்தை விதைத்த ஞான மலர்களில் ஒருவர் சுவாமி விவேகானந்தர். ஆரம்பத்தில் தன்னுடைய ஞான தேடல்களில் அவர் எழுதுகின்றார், ராமகிருஷ்ணரை கூட நான் ஒரு முதிய வயோதிக சிந்தனை கொண்ட ஒரு மனிதர், பழைய பஞ்சாங்கத்தை கட்டிக்கொண்டு அழுபவர் என்றுதான் நான் கொஞ்சம் ஏளன பார்வை பார்த்தேன். ஆனால் அதன் பிறகு அங்குல அங்கலமாக அகல நீல அவரை பற்றியே ஆராய்ந்து சிந்தித்த பிறகுதான் என் மனதிற்குள் ஒரு ஞான தேடலை பகவான் ராமகிருஷ்ணர் எனக்கு உருவாக்கி தந்தார். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஏதோ எனக்கு மட்டும் மாற்றங்களை தரவில்லை. இந்த மண்ணுலகில் நான் அவருக்கு தெரியாமலேயே பல செய்கைகளை உற்றிருந்து ஓரமாக பார்த்திருக்கின்றேன். பணத்தை கையில் தொட்டால் உடம்பு சுடுகிறது, எரிகிறது என்று பகவான் சொல்லுவார். ஆனால் பகவானின் இந்த கூற்று உண்மையா நாடகமா என்பதை சோதிக்க அவருடைய நாற்காலியின் கீழ்ப்பகுதியிலே வெள்ளி நாணயங்களை கொட்டி ஒரு துண்டை நான் மறைத்து வைத்தபோது அமர்ந்த அடுத்த கனப்பொழுது அவர் எழுதுகிறார், அடுத்த கனப்பொழுது என் உடம்பு நெருப்பு பந்தலில் அமர்ந்திருக்கிறது, என்னால் முடியாது. எந்த பொருளை வேண்டாம் என்று ஒதுக்கினாரோ அதன் மீது அமர்ந்த போதும் அதை உணர்ந்து எரிந்தது என்று சொன்னால் இவர்தான் உண்மையான ஞான தேடல்.